என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் மனதிற்கு நிறைவை கொடுக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் என் குழந்தை, நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயத்தில் உனக்கான வெற்றி செய்தியானது உன்னை தேடி வந்துவிட்டது. என் குழந்தையே, உன் தாயானவள் எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற வெற்றி வரத்தினை எப்பொழுதுமே நீ இழந்து விடாதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன் மனதிற்கு நிறைவான விஷயங்களை கொடுக்க வேண்டும் என்று நீ எண்ணிக்கொள்கிறாய். மற்ற நாட்களில் எல்லாம் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்தாலும், மற்ற நாட்களில் எல்லாம் இருப்பதற்கு கூட நேரமில்லாமல் இருந்தாலும், இந்த ஞாயிற்றுக்கிழமையானது உனக்கு கிடைத்த மிக அற்புதமான ஒரு நாள். உன்னால் அமைதியாக இருந்து எல்லா சந்தோஷத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய நாள். இந்த நாளில் நீ நினைத்து விட்டால் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு கலைந்து உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி வரும். என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று என் பிள்ளை வேதனைப்படுவதை எல்லாம் விடுத்து, என்ன நடந்தாலும் இனி இந்த வெற்றி என்னுடையது என்று நீ சொல்கின்ற அந்த ஒற்றை வார்த்தையை கேட்க உன் அம்மா நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையை, சுற்றி இருக்கின்ற எல்லோரையும் நம்மால் திருப்திப்படுத்த முடியாது. சுற்றி இருப்பவர்கள் எல்லோருக்குமே நம்மால் அவர்கள் விரும்பிய விஷயங்களை எல்லாம் கொடுத்துவிட முடியாது. ஆனால் ஒன்றை உன்னால் செய்ய முடியும். உன்னுடைய மனதை நீ திருப்தி அடைய செய்ய முடியும். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கான பொக்கிஷமாக நினைத்து உன்னால் நிச்சயமாக இதையெல்லாம் நல்லபடியாக அனுபவிக்க முடியும். உன்னுடைய மனதுதான் எல்லாவற்றிற்கும் காரணம். வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கு உன்னுடைய மனதுதான் காரணம். உன்னுடைய மனது எல்லாவற்றையும் சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் வெவ்வேறு கோணத்தில் பார்ப்பதனால்தான் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இதுவரையிலும் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படுவதற்கு நேரமில்லை. நடக்கப் போகின்ற விஷயங்களையும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளையும் என்னவென்று நீ கண்டு கொண்டால் போதும். உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிட முடியும். நீ நினைத்தால் இங்கு நடக்காத காரியம் எதுவும் இல்லை. நீ யோசித்தால் இங்கு உனக்கு கிடைக்காத விஷயம் என்று எதுவும் இல்லை. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேன், உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் நான் தந்துவிட நினைக்கிறேன் என்று சற்று ஆழமாக என் பிள்ளை நீ சிந்தித்து பார். அப்படி நீ சிந்தித்து விட்டாயானால் உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ தொலைத்து விட மாட்டாய். வராகி வருகின்ற நாளில் வாழ்க்கையின் அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் என்று எந்த அளவிற்கு நீ நம்புகின்றாயோ அதே அளவிற்கு உன்னை சுற்றி வருகின்ற நல்ல விஷயங்களையும் நீ நம்ப வேண்டும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். வாழ்க்கை உன்னை எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள தொடங்கு. இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை சற்று நிதானமாக என் பிள்ளை நீ பார்க்க தொடங்கு. யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விடாமல் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நீ தெளிவாக சிந்திக்க தொடங்கு. வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் நீ முகத்தில் புன்னகையோடு இருந்து கொண்டாயானால் உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த புன்னகை உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். இது போன்ற மனிதர்களுக்கு மத்தியில் இன்னமும்
உனக்கான வெற்றியை அது உறுதி செய்யும். மேலும் மேலும் பல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கு தேடித்தரும். எங்கே நம் வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நீ தேடி திரிய வேண்டாம். அந்த வாழ்க்கையை உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழும் காலம் வரை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருக்கட்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய மாற்றங்களை எல்லாம் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும். இத்தனை காலமும் எல்லாமும் உன் வசமாக இருந்ததை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா? எல்லாவற்றையும் உன் வசமாக்குவதற்கு நீ பட்ட கஷ்டங்களை நினைத்துத்தான் நீ வருத்தப்படுகிறாய். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையின் மாற்றங்களுக்கு நீ பொறுப்பெடுத்து கொள்கிறாயானால் நிச்சயமாக ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும். யாரும் இங்கே உன்னுடைய வாழ்க்கைக்குள் தலையிட்டு நான் தான் காரணம் என்று ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. முயற்சியும் உழைப்பும் உன்னுடையதாக இருக்கும் பொழுது யாருக்கும் அதில் உரிமையும் இல்லை என்பதுதான் உண்மை. இத்தனை காலமும் என் குழந்தை, நீ ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிச் செல்லக்கூடிய தருணம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற உன்னுடைய வெற்றியானது இனி எப்பொழுதுமே நீ எதிர்பாராத அளவிற்கு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். ஞாயிற்றுக்கிழமை என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல். உனக்குள் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் களைந்தெடுத்து உனக்குள் பெருமகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விடியல். இந்த விடியலில் என் பிள்ளை எதையுமே தொலைக்கவோ எதையுமே இழந்து விடவோ எண்ணாதே. சட்டென்று எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு மாற்றி தருவேன். சட்டென்று எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நன்மைகளை நான் வெளிக்கொண்டு வருவேன். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை. உன் வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்ல விஷயங்களை அடையாளம் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்தில் தடமாறி விழுந்தாலும் சரி, அந்த இடத்தில் உனக்கு கை கொடுத்து உனக்கு நல்ல பாதையை நோக்கி நான் பயணிக்க வைக்கிறேன் என்பதனை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உன்னை கைவிடவில்லை. இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீதான் கைவிட நினைக்கின்றாய். ஏன் தெரியுமா? சந்தோஷங்கள் சில நேரங்களில் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதை விடுத்து உனக்கான நல்ல நேரத்தை நீ உருவாக்காமல் கைவிட்டு விடுகின்றாய். சந்தோஷமான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வாய்க்கின்ற நொடியில் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றி உனக்கு கிடைத்திருக்க வேண்டும். நீ காட்டுகின்ற தாமதம், நீ காட்டுகின்ற மனதிற்குள் இருக்கின்ற குழப்பம் என்று இவை எல்லாமும் தான் இத்தனை காலமும் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட இன்னல்களையுமே கடந்து வந்து விட்ட உனக்கு இப்பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை வாழ வைக்கிறது என்றால் நிச்சயமாக அதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். இதை நினைத்தாவது உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும். யார் என்னவாக இருக்கிறார்கள், யார் நமக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்பதனை எல்லாம் சிந்திப்பதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாமாக இருந்துவிட்டால் போதும் என்று எண்ணி என் பிள்ளை நீ பயணிக்க தொடங்கு. நிச்சயமாக உன்னுடைய வெற்றி என்றும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு முறை நீ நினைத்து விட்டால் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் நீ எதிர்பார்க்கின்ற இடத்திலிருந்து சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இன்று உன்னுடைய வெற்றியை உறுதி செய்ய இந்த தாயானவளின் கரம் பற்றி நல்லபடியாக நடந்து வா. ஞாயிற்றுக்கிழமையினுடைய விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக மாறிவிடும். எல்லாமும் உன்னுடைய மனதை நிச்சயமாக ஆறுதல் படுத்திவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை உணர்ந்து விட்டால் போதும். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தாண்டி என் பிள்ளை
நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க, எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன் வெற்றியை உறுதி செய்ய நல்லபடியாக இருந்து கொண்டிரு. எந்த கஷ்டத்தையும் என் பிள்ளை சட்டென்று ஒரு முடிவை எடுத்து தவறான பாதைக்கு மட்டும் சென்று விடாதே. அம்மா இருக்கும் வரை உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.